சிகண்டியுடன் அனைவருமே போரிடுகின்றனர், பீஷ்மரைத் தவிர. சிகண்டி பீஷ்மரை கொல்வேன் என சபதமிட்டு இருக்கும் ஒருவன். அப்படி இருக்க அவனுடன் போரிட இயலாது என்பது பீஷ்மரின் தர்மம் என்றால், அவர் நிராயுதபாணியாக மரணிப்பதே தர்மமாகும் அல்லவா? சந்திரவம்சத்தின் இரண்டாவது ஆள் புதன். அவர் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்தவர். அடுத்து வைவஸ்வத மனு என்பவரின் மகன் இளன். இளன் வேட்டையாடி கொண்டு சென்றபோது ஒரு காட்டை அடைந்தான். அந்த காட்டுக்கு யார் வந்தாலும் பெண்ணாக மாறும்படி ஒரு சாபம் இருந்தது. அதன்படி இளன் இலை ஆனான். புதன் இலையை மணந்தான். இவர்களுக்கு பிறந்த குழந்தை புருரவன். ஆக சந்திரகுலத்தின் ஆதியே முகு ஆண் முகு பெண் வம்சம் அல்ல. அப்படி இருக்க சிகண்டியுடன் போரிட மாட்டேன் என பீஷ்மர் எப்படி சொல்ல இயலும்? கண்ணன் என்ன செய்திருக்கலாம்? அர்ஜுனனை பீஷ்மரை காக்க யாரும் வராதபடிக்கு பீஷ்மர் சிகண்டியை தனிப்படுத்த சொல்லியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் பீஷ்மரின் அங்கங்கள் சிகண்டியின் வாளால் துண்டிக்கப்பட்டு அவர் முண்டமாக கிடந்திருக்கப்பட்டிருக்கலாம். சிகண்டியின் எதிரே ஆயுதங்களை துறக்கும் பீஷ்மர் அதன் பிறகு ஆயுதம் ஏந்தும் உரிமையை தர்மப்படி இழக்கிறார். போரில் ஆணாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிகண்டியை எதிர்த்து போராடாததால், அவன் அறைகூவலை ஏற்காததால் அவர் வேறு எவருடனும் போரிடக்கூடாது. இப்படிப்பட்ட கேவலமெல்லாம் பீஷ்மருக்கு சேராவிடாமல் அர்ஜுனன் அம்புகள் அவரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்தது அவருக்கு கிருஷ்ணன் அளித்த மரியாதை ஆகும். அதை அர்ஜுனனின் வீரம் என்று சொல்ல இயலாதுதான், ஆனால் அதர்மம் என சொல்லக்கூடாது. குருக்ஷேத்திர யுத்தத்தை விட மிகப்பெரிய யுத்தம் பீஷ்மரின் மனதில் நடந்தது என்பதே உண்மை. பீஷ்மரை பொறுத்தவரை அவர் அஸ்தினாபுரத்து அரசன் உத்தரவுக்கு அடிபணிய வேண்டும். அந்த ஒரே காரணத்தினால் அவர் துரியோதனனுக்காக போரிட்டார். பீஷ்மரின் மரண ரகசியம் ஒன்றும் அவ்வளவு ரகசியமல்ல. சிகண்டிக்கு தெரிந்ததுதான், கண்ணனுக்கு தெரிந்ததுதான். சிகண்டி போருக்கு வருகிறான் என்று தெரிந்தவுடன் துரோணர், அஸ்வத்தாமன், கிருபர், சல்லியன், துச்சாதனன், துரியோதனன், பகத்தனன், கிருதவர்மன், பூரிசிரவசு, விகர்ணன், சுசர்மன இப்படி துரியோதனின் படையில் இருந்த எவரும் அர்ஜுனன் பீஷ்மரை நெருங்குவதிலிருந்து தடுத்திருக்கலாம். தர்மனை சிறைபிடிக்க அர்ஜுனனை விலக்கியது போல் பீஷ்மரின் மரணமான சிகண்டியையும் துரோணரின் மரணமான திவிட்டத் வீமனையும் குறிவைத்து யுத்தம் நடக்க ஆரம்பித்திருக்கலாம். அதனை துரியோதனன் செய்யவில்லை. தர்ம சங்கடம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் இதை அழகாக உணர்ந்து கொள்ளலாம். இதற்கென ஒரு கிளைக்கதையுண்டு. மகாபாரத போரின் முன்பு திரௌபதியை பீஷ்மர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார் கிருஷ்ணர். மழை பெய்திருக்கிறது. கிருஷ்ணன் திரௌபதியின் காலணிகளை கழட்டச் சொல்லி தன் மார்போடு அணைத்து வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பீஷ்மரின் கால்களை சிறிது சுத்தம் செய்யாமல் தொட்டு வணங்க சொல்கிறார். திரௌபதியும் அதேபோல் செய்ய திடுக்கிட்டு ககுந்த பீஷ்மர் தீர்க்க சுமங்கலி பவ என ஆசீர்வாதம் செய்கிறார். பின்னர்தான் அது திரௌபதி என தெரிகிறது. பார்த்தால் மூளையில் சேரும் சகதியும் அப்பிய கிருஷ்ணன், கிருஷ்ணா, என் வாக்கு தர்மப்படி நான் துரியோதனனை வெல்ல வைக்க வேண்டும். இப்போது சொன்ன வாக்கின்படி பாண்டவர் அனைவரும் நெடுநாள் வாழ வைக்க வேண்டும். இரண்டில் நான் எந்த தர்மத்தை காப்பாற்றினாலும் இன்னொன்றை உடைத்தே ஆக வேண்டும். என்னை இப்படி தர்ம சங்கடத்தில் மாட்டிவிட்டு விட்டாயே, நீயும் இதேபோல் உன் தர்மத்தை உடைக்க வேண்டியதாக ஆகட்டும் என்கிறார். 9ஆம் நாள் யுத்தத்தின் போது அர்ஜுனன் ஒரு தயக்கத்துடனேயே பீஷ்மருடன் போரிடுவதை பார்த்த பார்த்தசாரதி பார்த்தனிடம், உனக்கு 18 அத்தியாயமாக நான் உபதேசித்த கீதை வீணானது. இனியும் பீஷ்மனை நான் விடப்போவதில்லை. நானே அவரை கொல்கிறேன் என இறங்கி கையில் சுதர்சனம் ஏந்தி பாய்கிறார். ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற அவரது வாக்கை அவர் உடைகிறார். பீஷ்மரும் கைகளை கூப்பியவாறே, ஒரு பெண் நபுக்ஷகன் கையில் சாவதை விட உன் கையால் என்னை கொன்றுவிடு கிருஷ்ணா என கை கூப்புகிறார். அவருக்கு சட்டென்று ஞானம் பிறக்கிறது. தர்மம்தான் முக்கியம், தன்னுடைய வாக்கு அல்ல. இறைவனான கிருஷ்ணனே தர்மத்திற்காக தன் சுயவாக்கை உடைக்கிறான். நான் என்பதை பெரியதாக நான் நினைப்பதால்தான், என் வாக்கு என்ற அகங்காரத்தால் தான் இத்தனை மோசங்கள் என்பதை புரிந்து கொள்கிறார். என் வாக்கு என்பதை விட தர்மம்தான் முக்கியம் என்கின்ற ஞானம் வருகிறது. இரு தர்மங்கள் ஒன்றிற்கொன்று எதிராகும் பொழுது பலருக்கும் நன்மை தரும் பொது தர்மத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஞானம் உண்டாகிறது. இதற்கு பின் தான் யுதிஷ்டிரனை பீமரிடம் அனுப்புகிறான் கண்ணன். பீஷ்மரின் மனது தெளிந்து நீரோடையாய் இருக்கிறது. உங்களை எப்படி சாய்ப்பது என்ற கேள்விக்கு பதில் அளிக்கிறார். அவரது மனதில் அது துரோகமாக தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெளிவு பிறந்துவிட்டது. தர்ம சங்கடம் உண்டாகவில்லை. அந்த இடத்தில் எது தர்மமோ அதை செய்தார். துரியோதனனுக்கு வேண்டுமானால் பீஷ்மர் செய்தது நம்பிக்கை துரோகமாக தோன்றலாம். ஆனால் தர்மத்தின் தெளிவு பெற்றதால்தான் பீஷ்மர் தருமனுக்கு
சிகண்டியுடன் போரிட மாட்டேன் என்பதை சொன்னார். போரில் மட்டும்தான் தர்மன் எதிரி, பாசறையில் பேரன்தான். அவனுக்கு எதையும் செய்யும் உரிமை பீஷ்மருக்கு உண்டு. ஆனால் சிகண்டி அர்ஜுனனின் தேரில் உடன் வர வேண்டும் என பீஷ்மர் சொல்லவில்லை. அது கிருஷ்ணனின் திட்டம். சிகண்டியை அஸ்வத்தாமனோ, துரோணரோ, கிருபாரோ, சல்லியனோ மடக்கிவிடாமல் இருக்க செய்த திட்டம் அது. பீஷ்மரின் தெளிவுதான் அவரை விஷ்ணு சரஸ்வர நாமம் எழுத வைத்தது. பீஷ்மர் கிருஷ்ணனை மரியாதையான இறப்பை கொடு என கேட்டார். அந்த இறப்பினை கிருஷ்ணன் அளித்தார். இது பீஷ்மர் விரும்பிய மரணம் என்பதால் இதை அதர்மத்தில் சேர்க்கவே இயலாது. துரோணர் ஒரு அந்தணர். அந்த அந்தணர்தான் புத்திர பாசத்தால் தன் நெறி மாறுகிறார். பாஞ்சால மன்னனிடம் அவமானப்படுத்தப்பட்ட பிராமணர் தன் நெறி மறந்து அஸ்தினாபுரத்துக்கு அடிமையாகிறார். தன் நெறியை கோபத்தினால் விட்டார். அதற்கு காரணம் அவரது புத்திரபாசம். அந்தணரான அவர் அரசனுக்கு அடிமையானார். துருபதனை வெல்ல வேண்டும் என்றால் அவரே போரிட்டிருக்கலாம். அப்போது அவர் போரிடவில்லை. அப்போது ஆயுதம் ஏந்தாதது என்ன தர்மம்? தன் சத்திரிய மாணவர்களைக் கொண்டு துருபதனை வென்று பாதி நாட்டை பறித்து அவனை அவமானப்படுத்தினார். அதற்காக தன்னையே விற்றுவிட்டார். அன்று தன் பாசத்திற்காக துருபதனுக்கு எதிராக வில் உயர்த்தி இருந்தால் அவர் இவ்வளவு பெரிய தரும சங்கடத்தில் மாட்டியிருக்க மாட்டார். ஆனால் தன் மானத்துக்காக எதற்காக ஏந்தினார்? தன் மகனுக்காக செய்யாத போரை பின்னர் தன் மகனுக்காகவே செய்யும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அவருடைய மரணத்தையும் கண்ணனே திட்டமிடுகிறான். அந்த நொடியில் எது தர்மம் என யோசிப்பவன் சாதாரண மனிதன். ஆனால் கண்ணன் அப்படியல்ல. அவன் எது தர்மம் என விளக்கப் பிறந்தவன். பிள்ளை பாசத்தினால் பிராமணத்துவம் விட்டார் துரோணர். இது அவர் பரசுராமருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? பரசுராமர் தன்னுடைய ஆயுதங்களை துரோணருக்கு தானமளித்தார். அந்த ஆயுதங்களை சஸ்திரியர்களை காக்க அவர் உபயோகிக்கலாமா? பிள்ளை பாசத்தினாலேயே துரோணரின் பாவங்கள் தொடர்கின்றன. அந்த பிள்ளை பாசமே அவருக்கு யமனாய் அமைவதுதானே தர்மம். அதைத்தான் கண்ணன் செய்கிறான். துரோணர் எந்த ஒரு மன்னனிடம் சென்றும் பிச்சை கேட்டு தன் மகனை வளர்த்திருக்கலாம். துருபதனிடம் சென்று நட்பை காட்டிதான் பசு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தானமாக அளிக்க வேண்டிய கல்வியை தன்மானம் காக்க விற்றார். இவருக்கு முன் கல்வியை யாரும் விற்றதாக நான் அறிந்ததில்லை. அஸ்வத்தாமனை அரச குலமார்களுக்கு இணையாக வளர்க்க ஆசைப்பட்டார். பிள்ளைக்காக துருபதனை பகைத்து தன் பிராமணத்துவத்தை விட்டு அடிமையாகி அதர்மத்தின் பக்கம் நின்றவர். அதர்மங்கள் தன் கண்ணெதிரே நடந்தபோது கையாலாகாதவராக நின்றவர். அதுதான் கண்ணனின் தர்மம். பிள்ளைக்காக செய்தவர் பிள்ளையின் பெயர் சொல்லியே மாய்க்கப்பட்டார். கீதையை ஆழமாக படித்து உணர்ந்து கொண்ட பின் யுத்த அதர்மங்களை ஆராய்ந்தால் அதில் கண்ணனின் தர்மம் புரியும். மற்ற எந்த வகை மரணமும் தர்மத்தை நிலைநாட்டியிருக்காது. கர்ணனின் கவச குண்டல பாதுகாப்பால் கர்ணன் தன்னுடைய எல்லா போரையுமே வென்றிருக்க வேண்டும். ஆனால் வென்றானா என்பது முதல் கேள்வி. கந்தர்வர்களுடன் தோற்றான், துருபதனிடம் தோற்றான், அர்ஜுனனிடம் தோற்றான். இதெல்லாம் கவசம் அவன் உடலில் இருந்த காலத்தில்தான். ஆக வெற்றி தோல்வி கவசத்தில் இல்லை. குருஷேத்திர போருக்கும் அதற்கு முன் நடந்த போர்களுக்கும் மிக முக்கிய வித்தியாசம் குருஷேத்திர போர் நீண்ட யுத்தம், மரணிக்கும் வரை போரிடும் யுத்தமாகும். கர்ணனை கொல்ல அர்ஜுனன் பாசுபாஸ்திரம் பயன்படுத்தி இருக்கலாம். உலகின் மிக உயர்ந்த 3 அஸ்திரங்கள் பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபாஸ்திரம். அர்ஜுனன் கர்ணனை கொல்ல வேண்டும் என வெறியுடன் இருந்திருந்தால் பாசுபாஸ்திரம் உபயோகித்து சாய்த்திருக்கலாம். அபிமன்யு இறந்த உடனே பாசுபாஸ்திரம் உபயோகித்திருக்கலாம். ஆனால் கண்ணனிடம் அவன் தன்னை முற்றிலும் ஒப்படைத்திருந்தான். கண்ணன் சொன்னதை மட்டும் செய்தான். அதனால் கண்ணனின் தர்மமே அவன் தர்மம் ஆகியது. கண்ணனே கர்ணனுக்காக மரண திட்டத்தை வகுத்திருக்கிறான். கர்ணன் செய்த தவறுகள் அத்தனையையும் அவன் வீழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. அதுதான் தர்மம். பரசுராமரின் சாபம், பிராமண சாபம், பூமாதேவியின் சாபம், இவை அனைத்தும் பலிக்க வேண்டிய மிக பெரிய கடமை கண்ணன் தலையில் அல்லவா உள்ளது. அவையெல்லாம் உண்டாக்கினான். பீஷ்மருக்கு ஞானம் வழங்கி அவர் ஆசையை நிறைவேற்றினான். துரோணருக்கு கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் என்பது போல பிள்ளை பாசத்தால் சாக வைத்தான். கர்ணன் என்ன செய்ய ஆசைப்பட்டான்? அர்ஜுனனை விட தான் சிறந்த வில்லாளி என நிரூபிக்க வேண்டுமென ஆசைப்பட்டான். அதனால்தான் தன் திறமை முழுக்க வெளிப்படும் வரை அவன் சக்தி ஆயுதத்தை உபயோகிக்கவே இல்லை. ஆனால் கண்ணன் கடோத்கஜன் மூலம் அதை பறித்து விட்டார். கர்ணனின் ஆசையை நிறைவேற்றவே அவன் ஆயுதம் ஏந்தா காலத்தில் அவனை கொல்ல உத்தரவிட்டார். அர்ஜுனனை பாசுபாஸ்திரம் உபயோகிக்க என சொல்லியிருந்தால் கர்ணனால் என்ன செய்திருக்க முடியும்? கர்ணன் மிகப்பெரிய வில்லாளி என இன்று பேச ஏதாவது உங்களிடம் மிச்சமிருக்குமா? பீஷ்மர்
கர்ணன், துரோணர் ஆகிய மூவருமே ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போதுதான் வதைக்கப்பட்டனர். மேலோட்டமாக பார்க்க போனால் அது அதர்மம். ஆனால் இப்படிதான் சாக வேண்டும் என்பதை தர்மத்தான் தீர்மானிக்கிறது. 5 வீடுகள் கொடுக்க விரும்பாமல் தான் இத்தனை பெரிய வீரர்களை பலியிட்டான் என துரியோதனனின் மேல் கோபமே வரவில்லை அல்லவா? கர்ணனுக்கு மாவீரன் என்ற பட்டத்தை கண்ணனே அளித்திருக்கிறான். அவன் அதற்காக தான் போரிட்டான். அதை அளிக்க இதைவிட உன்னதமான வகி இல்லை. தன் உதவிக்கு வருபவர்களை காப்பது ஒரு போர் வீரரின் கடமை. சத்தியகி அர்ஜுனனின் உதவிக்கு வந்தவன். பூரி சிரவசு மயங்கி கிடக்கும் சத்தியாகியை கொல்லப் போகிறான். அவனை காப்பது அர்ஜுனனின் கடமை ஆகிறது. அதனால் அம்பை விடுகிறான் அர்ஜுனன். இது நேரடியாகவே தர்மம்தான். எத்தனையோ முறை துரியோதனன், கர்ணன், துரோணர் போன்றோரே மற்றவர்களினால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இதுவும் நேரடி யுத்த தர்மமே. இது தர்மம் இல்லை என்றால் ஒருவனின் ஆயுதத்தை அழுத்தவுடன் அவனை கொல்லவே இயலாது. அப்புறம் எல்லோரையும் மல்யுத்தம் புரிந்து கழுத்தை நெரித்துதான் கொள்ள வேண்டும். அர்ஜுனனின் நாணை கர்ணன் எத்தனையோ முறை அறுத்தாலும் அடுத்த அம்பு தொடுப்பதற்குள் நானேற்றி அம்பு விடுகிறான் அர்ஜுனன். சாரதி, கொடி, ரதம், குதிரை, யானை என எப்படி அனைத்தும் போரில் நொறுக்கப்படும். பகதத்தன் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட போது அவன் முடி அவன் கண்ணை ஒரு வினாடி மூடுவது யுத்த நியதியின் பார்ப்பட்டதே ஆகும். இதை கண்ணன் வாயிலாக வியாசரே விளக்கியிருக்கிறார். எப்போது துரியோதனன் போர்க்களத்தை விட்டு அகன்றானோ அப்போதே அவன் தோற்றுவிட்டான். அதற்கு மேல் நடந்தது அறத்தின் வேலை மட்டுமே. ஒரு பெண்ணை ராஜசபையில் துகிலுரித்து தன் மடியில் அமர சொன்னதற்கு தண்டனை. தன்னுடைய அனைத்து உறுப்புகளையும் வைரம் பாய்ச்சி இரும்பாக்கிக் கொள்ள முடிந்த துரியனால் தன் தொடையை வைரம் பாய்ச்சிக் கொள்ள இயலாததன் காரணம் அதுதான். துரியோதனன் படைகள் அழிய தளபதிகள், உடன் பிறந்தோர் என பலரையும் இழந்தான். போர்க்களத்தை உற்று நோக்கினான். தன்னை தவிர யாரும் இல்லை என உணர்ந்தான். ஒரு கதையை எடுத்துக்கொண்டு நடந்தான். தன்னை காண வந்த சஞ்சயனிடம் நான் ஒரு மடுவில் இருப்பதாக கூறிவிட்டு என்று அனுப்பிவிட்டு மடுவில் புகுந்து கொண்டான். பாண்டவர்கள் துரியோதனனை தேடினர். அவன் மடுவில் இருப்பதை சில வேடர்கள் தெரிவித்தனர். அவன் இருக்குமிடம் வந்த தருமர், துரியோதனா, சத்திரியனா நீ? போர்க்களத்தை விட்டு ஓடி வந்து பதுங்கி கொண்டாயே, அதுவா வீரம்? எழுந்து வெளியே வந்து போர் செய் என்றனர். அதற்கு துரியோதனன், தருமரே, நான் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். நாளை வந்து போர் செய்கிறேன், அல்லது காட்டிற்கு சென்று தவம் செய்வேன். எனக்குரிய நாட்டை தருமமாக தருகிறேன், பெற்றுக்கொள் என்றான். நடுவே புகுந்த பீமன், வீண் பேச்சை நிறுத்து, கதை யுத்தம் செய்வோம் வா என்றான். வேறு வழியின்றி துரியோதனனும் சம்மதித்தான். இருவரும் குருக்ஷேத்திரத்தின் மேற்கு பகுதியில் உள்ள புனிதமான சமந்த பஞ்சக மடுவின் கரைக்கு சென்றார்கள். சமமாகவே போரிட்டனர். 2 கதாயுதங்களும் மோதும் போது ஏற்பட்ட ஒலி 8 திசைக்கும் எதிரொலித்தது. போர் முடிவிற்கு வருவதாக தெரியவில்லை. பீமன் துரியோதனுடன் மல்யுத்தம் செய்திருக்கலாம். அதில் தொடையை முறித்திருக்கலாம். அது பீமனின் வெற்றியாக இருந்திருக்கும். ஆனால் அது தர்மத்தின் வெற்றியால் இருந்திருக்குமா? கண்ணன் பீமனை பார்த்து, துரியோதனை பார்த்து மல்யுத்தத்திற்கு அகை என சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை. துரியோதனனின் பலமான கதையுத்தத்திற்கு பீமன் அழைக்கிறான். துரியோதனனின் பலம் கதையுத்தம். அதிலும் அவனின் பலவீனமான தொடைகள் வெளிப்படாதது அதில்தான். அதனால்தான் அவன் அந்த யுத்தத்திற்கு உடன்படுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தர்மத்தின் மீதான கடமை மற்றும் உரிமை உண்டு. ஒவ்வொரு முறை தர்மத்தின் மீதான கடமையை மீறும் பொழுதும் தர்மத்தின் மீதான உரிமையை இழக்கிறான். துரியோதனன் தர்மத்தின் மீது தன் உரிமையை இழந்து விடுகிறான். பீமனை தட்டி கேட்கும் உரிமையை அனைவருமே இழந்து நிற்கிறார்கள். பலராமன், கிருபர், திருதராஷ்டிரன், காந்தாரி, வியாசர், கிருதவர்மன், அஸ்வத்தாமன் உட்பட யாருக்குமே உரிமை இல்லை. தர்மம்தான் மகாபாரத யுத்தத்தின் போக்கையும் அதன் ஒவ்வொரு விளைவுக்கும் காரணமாக அமைகிறது. தர்மத்தின் இந்த ஆளுமையை ஏற்றுக்கொண்டால் பாண்டவர்கள் உயர்கிறார்கள். கண்ணன் மட்டுமே இந்த தர்ம சூட்சத்தை அறிந்தவர். மகாபாரத யுத்தத்தில் வெற்றி பெற்று பாண்டவர்களோ அல்லது வேறு யாரோ அல்ல, தர்மம் வென்றது. தர்மம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. பாண்டவர்கள் எல்லாவற்றையும் அவர்களின் சுய தர்மப்படி செய்து வென்றிருந்தால் தர்மத்தை பற்றி யோசிக்காமல் அவர்களின் புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருப்போம். எது தர்மம் என்ற கேள்வியே பிறந்திருக்காது.
தர்மத்தின் சூட்சமம் புரிந்திருக்காது, தெளிவுகள் கிடைக்காது. அதனால் அனைத்து வீரம், பலம், சாகசம் இவை எல்லாவற்றையும் விட தர்மமே உயர்ந்தது என அறிவோமாக. என்னுடைய தர்மம் என பார்க்காமல் பொது தர்மத்தை அறிந்து செய்வோமாக. அதர்மங்கள் தங்கள் வலையில் நம்மை வீழ்த்தாமல் பார்த்து கொள்வோமாக. அப்புறம் அவனை நிறுத்தச் சொல்லு, நான் நிறுத்துகிறேன் என்ற நாயகன் பட வசனத்தை விட்டுவிட்டு அதர்மம் செய்ய கூசுவோமாக. நன்றி, வணக்கம். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு கிருஷ்ணன் என்பவன் தர்மத்தில் வகி நின்றானா இல்லை அதர்மம் செய்தானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு முடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன்.